நேரடியாக அதிமுக வாக்கு வங்கியை குறிவைத்து செயல்படக்கூடிய ஒருத்தரை கேள்வி எழுப்புற அல்லது கண்டிக்கிற அல்லது அதை நிராகரிக்கிற இடத்துக்கு கூட அதிமுக இன்னும் வரல, தயக்கம் இருக்குன்னு செந்தில்வேல் சொல்றார். இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்பில் எழுப்பப்பட்ட கேள்வி கூட நேரடியான ஒரு பதில் அப்படின்னு அதை பார்க்க முடியுமா? அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டு நேரடியாக பத்திரிகையாளரையே சந்திக்காதவர்களுக்கெல்லாம் 50 வருஷ கட்சி, 54 ஆண்டுகால கட்சி, 31 வருஷம் அதில் ஆட்சியில் இருந்த ஒரு இயக்கம். அப்போ அந்த மாதிரியான ஒரு கட்சியெல்லாம் அந்த கட்சிகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் கொடி பறந்தா பார்த்து சொல்லணும். திமுக பலம் பொருந்திய கட்சி. அதுவே முன்னாள் முதலமைச்சர் திரு ஓபிஎஸ் அவர்களை காலையில் நடைபயணம், மாலையில் அரசியல் அப்படின்னு அவர்கள் சந்திக்கிற போது எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் சந்திப்பதில் எந்த தப்பும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆகையினால இவர்கள் ஒரு முன்னாள் முதலமைச்சர் ஒரு 50 ஆண்டு காலம் தொடர்ந்து ஒரு அரசியல்ல ஒரே கட்சியில இருக்கிறதுனால இவர்களை பொறுத்தளவில் ஒரு எதிர்கட்சி தலைவரா தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சிக்கு தமிழ்நாட்டில் முதல்ல அந்த இடத்துக்கு போனது மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். சரி, அது மாதிரி இங்க திருவாரூர்ல நெல்லுல ஃபுல்லா தண்ணி எல்லாம் இதாகி போனதுக்கு பிறகு அங்கு போனதும் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் தான். அதன் அடிப்படையில் கரூர் விஷயத்துக்காக தமிழ்நாட்டில் ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கிறது என்று சட்டமன்றத்தில் பேசியதும் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் தான். உடனே நாம நினைக்கலாம், அவர் கூட்டணிக்காக பேசிட்டாரு, அங்க பேசிட்டாரு. அது ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் என்கிற, முன்னாள் முதலமைச்சர் என்கிற இதுல பேசினாரு. ஆனால் இவர்கள் இவ்வளவு ஆணவத்தோடும், அதாவது எல்லோரும் நாங்கள் தேர்தலில் நிற்கவில்லை, எல்லா கட்சியும் எங்க பின்னாடி வாங்க அப்படின்னு நினைப்பாங்க, ஒரு தந்திரத்தோடும் தனக்கு பின்னாடி ஒரு பின்புலம் இருக்கிறது என்கின்ற ஒரு பின்கணக்கோடும் இருப்பார்கள் என்று அவர் அன்றைக்கு நினைக்கவில்லை. ஆனால் அப்படி நினைத்திருக்க வேண்டும். தாவேகா பத்தி சொல்றீங்க? எஸ். ஆகையினால அது எல்லாருடைய எதிர்பார்ப்பு தான். எல்லா அரசியல் கட்சி, நான் இப்ப கேட்கிறேன், 17 மாநிலத்தில் ஆட்சி செய்யக்கூடிய பலம் பொருந்திய ஒரு இயக்கம் அந்த மாநில பாஜக தலைவர் கேட்கலையா? வந்தா நல்லதுன்னு சொல்லலையா? ஆகவே எதிர்பார்ப்பு என்பது எல்லாருக்கும் உண்டு. சரி.